ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கருவேப்பிலை பொடி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாஸ்டல் உள்ள பிள்ளைங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பொடி வந்து லீவில் வரும்போது தயார் பண்ணி கொடுக்கலாம். அடுப்பத்த வச்சு ஒரு வானல் வச்சுக்கலாம். நல்லா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. 200 கிராம் உளுந்தம்பருப்பு நல்ல வாசனை வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம். அதில் 200 கிராம் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், வர கொத்தமல்லி எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். நல்லாயிருக்கும் காரசாரமாக. 8 காஞ்ச மிளகா, அந்த கடலைப்பருப்பு வறுக்கிறோம் இல்லையா, பருப்பு வகைகள் அதிலே நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சின்ன பொருள்ன்றதுனால சீக்கிரம் பொரிஞ்சிரும். நல்லா வாசனை ஒரு வரைக்கும் பொரித்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு இடித்து இடிகளில் வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம், மொறுன்னு வர வரைக்கும். அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். அதையும் அந்த சூட்டிலே பருப்பு வகையில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். கருவேப்பிலை வந்து நிறைய இருந்தது கடையில் வாங்கினது. அதை வந்து நல்லா நிலக்காய்ச்சலே உலர்த்தி வச்சுருந்தேன். சரி, கருவேப்பிலை பொடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா முடி உதிர்தல் குறையும், நிறைய முடி கொட்டுதுமான்னு சொன்னாங்க ஹாஸ்டல்லேருந்து வரும்போது. சரி, இந்த பொடி கருவேப்பிலையை வேஸ்ட் ஆக்காமல் பொடி செஞ்சிடலான்னு செய்கிறேன் பாருங்கள். நிறைய கருவேப்பிலை இருந்தது. எப்பயுமே கருவேப்பிலை பொடி நுணுக்கும்போது கருவேப்பிலை தான் அதிகமாக இருக்கணும், பருப்பு வகைகள் கம்மியாக இருக்கணும். நல்லா சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில். ஒரு டேபிள் ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா இருந்துச்சு காரசாரமாக. நல்லா உப்பு சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.